ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்ல. அது எனக்கு இல்ல, அதுதான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ ஃபேஸ்புக்கை திறந்தா என்னோட ட்ரெண்ட் வீடியோ ஓடுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதுல எல்லா கமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இவன் ஜெயிக்கணும். இவரெல்லாம் ஏன் ரெகக்னைஸ் பண்ணல, இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணாம விட்டோமேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பார்த்துட்டு ஐ ஸ்டார்டட் கிரைங். எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்கு, நான் பாப்புலர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய மக்களை சம்பாதிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசையா இருக்குது. பட் எனக்கு ஏன் இந்த ப்ரொஜெக்ஷன் வரமாட்டேது. நான் இப்போ ஷோன்னு கேட்கும்போது உங்க பேரை சொன்னா யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிட்ல மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிளாக் தான், அப்படியே ஸ்டாப். இன்ஃபேக்ட் ஸ்லோ இல்லை, ஸ்டாப். பட் நான் ஃபுல் டைம் பிஸியாக இருந்தேன். ஃபேஸ்புக் மூலிமா அப்புறம் டெய்லி பாட ஆரம்பிச்சு அது ஃபண்ட் ரைசிங்காக கொண்டு போயிட்டு தமிழ்நாடு லைட் மியூசிக் மியூசிஷியன்ஸுக்கு ஃபண்ட் ரைசிங்காக பண்ணலான்னு சொன்னால் அது செம்ம வைரலாகவும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த 8 monthsல இவர் ஆக்சுவலி ஃபண்ட் ரைஸ் பண்ணது மட்டும் more than 40 lakhs. இன்னைக்கு யார் பாட்டு எழுதுறான்னு யாருக்குமே தெரியுது இல்லை, யார் பாடுறான்னு சுத்தமாக தெரியுது இல்லை. பத்தாவது ஒரு பாட்டு 5 பேர் பாடுறாங்க. ஸோ எல்லாமே கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பாட்டை பாட்டாக விடணும், கம்போசரோட கிரியேட்டரை. இல்லை அந்த பாட்டை போடாதீங்க, கிரியேஷனே நீங்கள் கட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ண மற்ற ஆர்டிஸ்டுங்களுடைய கிரெடிட்ஸை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. ஆனால் மற்ற ஆடு போடுறீங்க, பேசுகிறீங்க, வளவளன்னு பேசுகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது. இந்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடி உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், நீங்க எப்படி ஜீரோ பண்ணிட்டு போவேன். அவர் காமா இருப்பாரு, ரொம்ப காமா இருப்பாரு, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் போவார். எனக்கு ஃபாஸ்ட்டாக கிராஸ்ப் ஆகிடும், பை ஹார்ட் ஆகிடும். கீபோர்ட் பிளேயர்ஸே ஒரு பிஜிஎம் பண்ணிட்டு கேள அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் கேட்பேன். கேட்டுட்டு வாவ் சொல்லுவேன். உடனே இன்னொரு மியூசிஷியன் சொல்லுவார், நீ இன்னொரு வாட்டி போட்டு காட்டினா ஃபுல் பிஜிஎம் மனப்பாடமாக பாடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் கிராஸ்பிங் எனக்கு மியூசிக்கில். இப்போ சார் பாடினதுல which is your favorite? ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி வீட்ல அடிக்கடி இந்த டெடிகேட் பண்றது அப்படிலாம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாட்டுலாம் எனக்கு டெடிகேட்லாம் எப்பவுமே கால் பண்ணி சொல்லுவார். எல்லாமே he will tell me. முன்னாடி ஃபர்ஸ்ட் கோடம்பாக்கம்னு ஒரு மூவில ஒரு சாங் பாடினாரு, ஓவியம் வரைகையிலேன்னு. சிற்பி சார் மியூசிக். சிற்பி சார் அது கீபோர்ட் சத்யா சார் தான் மினிஸ்டர் சி சத்யா தான் கீபோர்ட் ப்ரோக்ராமிங் பண்ணாரு. எனக்கு என்னன்னா இவர் மெலடி பாடினா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இவரோட வாய்ஸ் அதுல பெஸ்டா கேட்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸே கிடையாது. நான் தான் சொல்லுவேன் வாய்ஸ் நல்லா இருக்கு, நீ தான் சொல்ற எனக்கு எல்லாம் ஹை பிட்ச் ஃபாஸ்ட் சாங்ஸ் தான் கொடுக்குறாங்க, நீ மெலடி கேட்கறேன்னு. ஸோ அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அது எங்களுடைய அந்த சிச்சுவேஷனுக்கு ஆப்டான ஒரு சாங். ஐ திங்க் ஒரு நல்ல அந்த சாங். ஓவியம் வரைகையிலே தூரிகை எரிகிறதே, கண்ணீரில் வண்ணங்களும் கரைகிறதே, காகித படகினிலே ஜீவிதம் விழுகிறதே, கரை சேரும் காலம் வர துடிக்கிறதே, நான் கோருகின்ற வரம் சாபங்கள் ஆகின்ற போது என்னை சேரு சேரு என நீ சொன்னால் மார்க்கங்கள் ஏது, உன் விழியில் நீர்த்துளி நின்றால் ஒரு நிமிடம் தாங்கவே மாட்டேன், நான் புரியும் போரிலே தோற்று இனி தோற்று போகவே மாட்டேன். எனக்கு இப்ப கண்ணுல தண்ணி வருது. அது லிரிக்ஸ் அப்படிதான் இருக்கும். நான் ஒரு விஷயத்த போராடி நிற்கிறேன், அதுல ஜெயிப்பேன், அதுக்குள்ள நம்ம கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்க்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதுக்கேற்ற சாங் எனக்கு கிடைச்சது. நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அப்படியே இருக்கும். இன்னொன்னு அது ரொம்ப பியூட்டிஃபுல் டியூன், ரொம்ப அழகா இருக்கும் ஒரு வாய்ஸ்ல. எனக்கு மோஸ்ட்லி அமைஞ்ச பாட்டு எல்லாமே என்ன தேற்ற மாதிரி பாட்டுங்களா எனக்கு அமைஞ்சதுங்க அந்த டைம்ல. ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்ல கூட அப்போ ஒரு பாட்டு ஆச்சாரியார் படத்துல, யார் யாரோ வாழும் மண்ணில் நீ வாழ வழியா இல்லை, ஊர் விட்டு வந்தால் என்ன தேர் நிற்க இடமா இல்லை, கோயில் வா சம்திங், அந்த மாதிரி ஒரு லிரிக், பயங்கர மோட்டிவேஷனல் லிரிக். அது அதை பாட்டு அனுப்புற எனக்கு நம்ம ஜெயிச்சிடும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தோணும். ஏன் நமக்கு சேவர்குடி சாங்னா கூட அந்த மாதிரி லிரிக் தான், ஒரு பயங்கர மோட்டிவேஷனலான சாங். அதாவது மனசு தளர்ந்துடாத,
யூ வில் வின், ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு எனக்கே இந்த யூனிவர்ஸ் சொல்ற மாதிரி பாட்டை என் வாயில எனக்கே கொடுத்துட்டே இருந்துச்சு. எஸ், இப்போ மேம் சொன்னாங்க உங்களுக்கு நீங்க மெலடியில் உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கும்னு. பட் உங்களோட எல்லா ஜானர்ஸுமே நம்ம கேட்டிருக்கோம். உங்களை பத்தி எனக்கு எதுலையுமே கான்ஃபிடென்ஸே இருக்காது நான் பாடுறதுல, நீங்களே சொல்லு. பட் ஸ்டில் எந்த ஒரு ஜானர் நம்ம வாய்ஸுக்கு ஆப்டா இருக்கும், நமக்கு இது 200% மேபி 300% கொடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இல்லையா, அது இருந்திருக்கா? ஆர் இப்போ ஒவ்வொரு சாங்குக்கும் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் மாத்திரதா இருந்தாலும் அது எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? எனக்கு வந்து எஸ்பிபி சார் மாதிரி இருக்கணும்னு ஆசை, எல்லா ஜானரும் பாடணும். ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ். எனக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், எனக்கே தெரியுமான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் என்னால் முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் உண்டு. பட் அதுக்குன்னு நான் இதுதான் பாடம் அதுதான் பாடன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக விரும்பலை. எனக்கு அது உடன்பாடு இல்லை. எனக்கு எல்லாமே ட்ரை பண்ணணும், ஃபோக்கு, வெஸ்டர்ன், டாப் ரேஞ்சு அண்ட் எனக்கு கம்ஃபர்டபுளான ரேஞ்ச், வாட் எவர் இட் மேபி, மெலடி எல்லாமே பார்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு. அண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் பண்ணிட்டு போக மாட்டேங்க. நம்ம ரெக்கார்டிங் போக முடியும், நம்மள பிரெயின் 0 பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா அங்கே என்ன சாங் இருக்குன்னே தெரியாது. போய் அங்கே போனது அப்புறம் தான் அந்த ஆம்பியன்ஸ் பார்த்தா தெரியும், சாங் ப்ளே பண்ண போது தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் மியூசிக் டைரக்டர் வந்து நமக்கு என்ன பாட்டு கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு. சர்ப்ரைசிங்காக வந்து ராஜா சார் தான் எனக்கு வந்து மெலடி கொடுத்தாரு. அது ரொம்ப யூனிக்காக இருந்தது, ஆச்சரியமா. சொல்லுவார் உனக்கு அப்புறம் ராஜா சார் தான் கண்டுபிடிச்சிருக்காரு மெலடி வரும்னு. எனக்கு மெலடி வருங்கிறது உனக்கு அப்புறம் ராஜா சார் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் ஹி இஸ் வெர்சடைல். எனி சாங், எனி ரேஞ்ச், ஹை பிட்ச் வந்து ஈவன் யுவன் சாரே கூட ரேஞ்ச் சாங்ஸ்னா சத்யன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி ஈவன் ஸ்டேஜ்லயுமே வந்து அந்த வெர்சடாலிட்டி தெரியும். நீங்க கேட்டுக்கிற சாங்ஸ் ஈவன் சில சாங்ஸ்லாம் ரொம்ப ஹை ரேஞ்ச், ஈவன் பிரெத் கண்ட்ரோல் அதெல்லாமே வந்து அமேசிங்காக இருக்கும். ஈவன் மழைத்துளி சாங்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பிரெத் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே. நீங்க அடிக்கடி ஏதாச்சும் பாட்டு பாட சொல்லுவீங்களா? அந்த மாதிரி திடீர்னு கேட்பேன். இல்லைன்னா நான் எனக்கு தான் எல்லாம் அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருல்ல, அதெல்லாம் நீங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பாடிக்கிறது அது பாடவே மாட்டாங்க. நான் சொல்லுவேன் எனக்கு பயம், எனக்கு அவர் பக்கத்துல பாடு. இப்ப கூட எனக்கு முன்னாடி பாட சொன்னீங்க, எனக்கு பயம். கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாரா? கரெக்ட் பண்ண சொல்லி கொடுப்பாரு. நான் மனசார ஒன்னு பாடல ஆரம்பிக்கும், அப்பதான் நீ வந்து இந்த நானா எங்கேயாவது நின்று வீட்டுல ஜாலியா பாடிட்டு இருந்தேன்னா அப்ப வந்து அந்த இடம் அப்படி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த எஜுகேட் பண்றது ரொம்ப பிடிக்குங்க. யாரா இருந்தாலும் எஜுகேட் சூப்பரா சொல்லி தருவாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம பாடுறாங்க, பட் அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. ஸோ ஒய் நாட், இது இப்படி இல்லைங்கிறது சொல்லாமேன்னு தோணும். நாட் டு ஹர்ட் தெம், I just want to educate them. எனக்கு இது கரெக்ட்னு தோணுச்சு, இது இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். அது அழகா சொல்லி கொடுப்பாரு, புரியுற மாதிரி கிளீனா சொல்லி கொடுப்பாரு. பிளேபேக் ஜர்னிக்கு அப்புறம் அந்த கோவிட் சொன்னீங்க இல்லையா, அது பெரிய நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் கோவிட் வாஸ் த மேஜர்னு. ஹவு வாஸ் இட் டு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன்? வீட்டில் ஃபேமிலி வைஸ் எப்படி இருந்துச்சு? ஃபைனான்ஷியலி இப்போ மேம் ஒர்க் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் ஃபைனான்ஷியலி எப்படி இருந்துச்சு? உங்களோட ஒரு பேஷன் அங்கே எங்கே நமக்கு சான்ஸ் கிடைக்கலங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு? கோவிட்ல வந்து மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிளாக் தான், அப்படி ஸ்டாப். இன்ஃபேக்ட் ஸ்லோ இல்லை, ஸ்டாப். பட் நான் ஃபுல் டைம் பிஸியாக இருந்தேன் கோவிட்ல. பிகாஸ் ஐ வாஸ் மேக்கிங் மை செல்ஃப் பிஸி. என்னால் பாடாமல் இருக்கவே முடியாதுங்க. நான் வீட்லேயே எந்த நேரமும் பாடினிருப்பேன், அந்த மாதிரி பார்த்தேன். எங்கள் அம்மா மாதிரி நம்மளால பாடலைன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி பைத்தியம் ஆகிடுவோம், இல்லை நான் சிக்காயிடுவேன், ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவேன். ஸோ என்ன ஹாப்பி பண்ணுறதுக்காகவே நான் வந்து ஃபேஸ்புக்கில் பாட ஆரம்பிச்சிட்டேன் கோவிடில். ஸோ ஃபேஸ்புக் மூலிமா அப்புறம் டெய்லி பாட ஆரம்பிச்சு அது ஃபண்ட் ரைசிங்காக கொண்டு போயிட்டு தமிழ்நாடு லைட் மியூசிக் மியூசிஷியன்ஸுக்கு ஃபண்ட் ரைசிங்காக பண்ணலான்னு சொன்னால் அது செம்ம வைரலாகவும் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதில் நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ என்னோட பிஸி பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி அந்த டைம்ல சேம் டைம் வந்து நான் சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லணும். சேம் டைம் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து டபுள் பெட்ரூம் வீடு தான். கோவிட் பெங்களூர் வந்து அவங்க தம்பி ஒய்ஃப், குழந்தைய அண்ட் அவங்க அம்மா, அவங்க அப்பா அண்ட் அவங்க பாட்டி எல்லாருமே வந்து நேரத்துல லாக்டவுன் போட்டாங்க. எல்லாரும் உட்காந்தாச்சு 6 மாசம் 10 பேர் வீட்டுல. நான் மட்டும்தான் வந்து பாட்டு பாடணும். மற்ற எல்லாரும் இந்த ஆன்லைன் ஒர்க்கு அது இது. வீட்டுல குழந்தைங்க பயங்கர பிஸியா, வீடு 24 hours பிஸியா இருக்கும். ஆனா அந்த 7 மணிக்கு நான் லைவ் ஆரம்பிக்கும் போது வீடே சைலண்ட் ஆயிடும். வீடு ஃபுல்லா சைலண்ட் ஆயிடும். ஏன்னா ஒரு பெட்ரூம் நான் ஆக்கியபை பண்ணிடணும். அதுக்குள்ளே லைவ் போட்டுருப்பேன். எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. சைடில் மாமியார் வந்து சுக்கு காப்பி கொடுப்பாங்க, மேடம் வந்து சுடு தண்ணி கொடுப்பாங்க. இது போல் பயங்கரமான சப்போர்ட் இருந்துச்சு. அந்த 10 பேரும் அமைதியாக இருப்பாங்க, அந்த 2 மணி நேரம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி கோஆப்ரேஷன். அதை தவிர வீடு ஃபுல்லாக சத்தமாகவே இருக்கும். அந்த டைமில் தான் நான் வந்து ஒர்க் அவுட்டும் சின்சியராக பண்ண ஆரம்பித்தேன். பாடி ஒர்க் அவுட்ஸ்க்கும் வந்து காலையிலேருந்து வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு 5 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். அந்த மாதிரி ஒரு சூப்பர் டைம். நான் என்னை பிஸியாக வச்சுக்கிட்டு இருந்த டைம் வந்து கோவிட் தான் மோஸ்ட்லி.
இல்ல அது தாண்டி வந்து கோவிட் டைம்ல ஆக்சுவலி லைவ் ஆரம்பிச்சாங்க ஏன்னா பாடாம இருக்க முடியல. எனக்கு அந்த சேஞ்ச் தெரிந்த அவருக்கு அப்படியே டல்லா ஆறாரு, ஃபேஸே ரொம்ப டல்லா இருந்தது. ஸோ லைவ் பாடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். 2 பேர் பேசும்போது ஃபேஸ்புக் லைவ் போடலாமே அப்படின்னு. ஸோ அது ரொம்ப சூப்பரா வந்தது, குவாலிட்டி வைஸ் எல்லாமே. ஸோ அது போடும்போது நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து அப்பதான் அந்த ஸ்டேஜ் மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. கல்யாண மண்டபம்லேருந்து எல்லாமே க்ளோஸ்டு, எதுவுமே நடக்கல. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் 6000 ஃபேமிலிஸ் தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிட்டாங்க. சர்வைவல்கே அவங்களுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதுதான் அவங்களுக்கு சர்வைவலே, பாடினாதான் வாசிச்சாதான் அந்த மாதிரி. ஸோ அப்போ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட ஆரம்பிச்ச உடனே சரி இது ஏன் சும்மா பாடணும், வேர்ல்டு ஓவர் கேட்குறாங்க எல்லாருமே, கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆச்சு. அப்போ அவரை சொன்னார், நான் மியூசிஷியன்ஸ்க்காக பண்ணணும்னு நினைக்கிறேன் இதை அப்படின்னு சொல்லி ஹி ஸ்டார்டட் சிங்கிங். ஸோ எவ்ரிடே அதை வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங், லைட் மியூசிக் அசோசியேஷனோட கொலாபரேட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்க்கு நீங்கள் டைரெக்டாக சென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி, இல்லை இவருக்கு அனுப்பி சென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 8 months பாடினார். நடுவில் ஒரு நாள் வந்து 26 hours கண்டினியூஸாக பாடினார். ஸோ 2020 அந்த கோவிட் லாக்டவுனில் 26 hours கண்டினியூஸ். ஸோ அந்த 8 months வந்து இவர் ஆக்சுவலி ஃபண்ட் ரைஸ் பண்ணது மட்டும் more than 40 lakhs. ஸோ 40 lakhs ரைஸ் பண்ணி அந்த ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே எவ்ரி மந்த் ப்ரொவிஷன்ஸ்லேருந்து அவங்களுக்கு மந்த்லி ஒரு 1000 rupees அமௌண்ட், அந்த மாதிரி 6000 ஃபேமிலிஸ்க்கும் வந்து ரீச் ஆச்சு த்ரூ த அசோசியேஷன். ஸோ ஏன்னா இங்கே வந்து இன்கம் பற்றிலாம் யோசிக்கல, பிகாஸ் ஐ ஹாவ் டு சே திஸ், அவர் சொல்ல மாட்டாரு, இன்கம் பற்றி யோசிக்கல. அவர் வெளியில வந்து பண்ணிடணும், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதே தாண்டி நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்னு தனியாக வந்து நிற்பாங்க, யாரோ மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணி 5 lakhs அந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுப்பாரு. இப்போ வரைக்கும் ஹீஸ் டூயிங் தட். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி யாருக்காவது மியூசிஷியன்ஸ்க்கு அப்படின்னா லைவ்ல போட்டு, அண்ட் வேர்ல்டு ஓவர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே பார்த்து தே சென்ட் மணி, தே சப்போர்ட்டட், பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. என் கையிலலாம் நான் கொடுக்கலங்க, நான் பாட்டு பாடின உலகம் முழுக்க இருக்க நல்ல உள்ளங்கள் இப்போ என்னை எப்படி கொண்டாடுறாங்களோ அதே போல் நான் பாடுறதையும் கொண்டாடினாங்க. அது மூலிமா மக்களுக்கு அவங்க தான் செஞ்சாங்க, நான் செய்யலை, நான் ஒரு மீடியமாக தான் இருந்தேன். ஸோ அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னது. வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து அவங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணியை இந்த மக்களுக்கு கொடுத்தாங்க. அதையும் தாண்டி இன்னொன்று பண்ணார். அதே டைம்ல அந்த ஆர்கெஸ்ட்ராஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் சும்மா காசு வாங்குறதுக்கு அவங்களுக்கு இதுவாக இருக்கும். இது ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஈகோ இருக்கும். ஸோ நீங்கள் டீம் அப் பண்ணி உங்கள் ஊரில் மதுரையில் திருச்சியில் எங்கெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா இருக்கீங்களோ நீங்கள் டீம் அப் பண்ணி ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி வீடியோ அனுப்புங்க, அதை நான் என்னோட லைவ்ல போடுறேன், அதுக்கு ஒரு பேமெண்ட் வரும்ல, வரதுல I'll give you as a payment. ஸோ அது வந்து ஒரு அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மாதிரி, ஒரு லைவ்லிஹுட் மாதிரி கிரியேட் ஆச்சு. ஸோ அதுவும் நிறைய டீம்ஸ் வந்து பண்ணி வீடியோ அனுப்புவாங்க, அது வந்து போட்டு அந்த மாதிரியும் இந்த 8 monthsல நிறைய நடந்தது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் சத்தியம் பண்ணது. பியூட்டிஃபுல் இனிஷியேஷன்ல. கண்டிப்பா சார். கோவிட்க்கு அப்புறம் அது இல்லாம வேற ஏதாச்சும் விதத்துல சப்போர்ட் பண்றது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்க? ஆமாமா, இட்ஸ் கோயிங் ஆன். யாராவது அது சைலண்டா பண்ணிக்கலாம், எதுக்கு வெஸ்டா எல்லாம் சொல்றது இல்ல, பட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருந்தோம். இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது. அதை நான் சொல்லுவேன், எனக்கு லைம் லைட் வேணும், எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்கு, நான் பாப்புலர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய மக்களை சம்பாதிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசையா இருக்குது. பட் எனக்கு ஏன் இந்த ப்ரொஜெக்ஷன் வரமாட்டுது. நான் இன்ஃபேக்ட் நிறைய சேனல்ஸ் கூட ட்ரை பண்ணி கேட்டேன், எனக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் வேணுங்க, ஐ வாண்ட் டு டூ மோர், நான் ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும், இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும், நான் பாப்புலர் ஆகணும், அது ஒன்று தான் எங்களுக்கு பவர் அப்படின்னு நான் அதுக்காக தான் நான் தேட ஆரம்பித்தேன் மோஸ்ட்லி. பிகாஸ் என்னோட லைஃப் ரொம்ப ஜாலியாக சிம்பிள். நான் 3 வேளை சாப்பிட்டா போகிற மனுஷங்க, அவள்தான் போடுறதுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், இதுக்கு நேரத்தை நல்ல கோடிங்களை சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோங்கிறது தான் என்னோட தாட். பட் செய்யணும்னு வரும்போது யூ நீட் பாப்புலாரிட்டி அண்ட் யூ ஆல்சோ நீட் மணி. ஸோ அதுக்கு எனக்கு ஃபேம் வேணும், அதை நோக்கி நான் கொஞ்சம் ஓட ஆரம்பித்தேன். பட் எதுவுமே நடக்கலை. அப்போ தான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த சம்பவம் நடக்குது ஒரு நாள் முன்னாடி கூட ஐ வாஸ் லிட்டரலி பஸ் அவுட் ஆகி பேசிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட, என்ன நடக்குதுங்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப டவுனா இருந்த டைம். இந்த மறுநாளே இந்த விஷயம் நடந்தது. இது வீடியோ பார்த்துக்கு முதல் நாள் பயங்கர டவுனா இருந்தாரு. ரொம்ப எனக்கு அது பயங்கரமா ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் டே இந்த வீடியோ வருது. இந்த வீடியோ வந்த அப்புறமா சரி வீடியோ வந்திருக்கு, பழைய வீடியோ வந்து அவங்க போட்டிருக்காங்க, போஸ்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. நான் ஆக்சுவலி காலேஜ்ல இருந்தேன், நான் ஒரு கமெண்ட், ஒரு ஃபியூ கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அப்ப இவரெல்லாம் ஏன் ரெக்கக்னைஸ் பண்ணல, இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாம விட்டோமேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பார்த்துட்டு ஐ ஸ்டார்டட் கிரைங். என்னோட கலீக்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அது இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்,
பட் அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட்ஸாக வந்தது, வைரலாக போச்சு. அது வந்து அதுக்கப்புறம் எங்களால் அது ஒரு 3-4 days ஆல்மோஸ்ட் இப்போதான் ஒரு 2 நாளாக தான் we are like அது செட்டில் டவுன் ஆயிருக்கும். ஸோ எங்களுக்கு அது பயங்கர ஒரு என்ன சொல்ற ஷாக் மாதிரி இருந்தது. என்ன நடக்குதுன்னே தெரியல, ஓவர்வெல்மிங். ஆக்சுவலி அவர் 2 பேருமே அழுதுட்டோம். எங்களுக்கு அது வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு ஹாப்பினஸ் பயங்கரமா இருந்தது. எதுக்கு வெயிட் பண்ணமோ கனவா இல்லையான்னு அது மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கோம், அது திடீர்னு நடக்குது. ஒரு நாள் எழுந்து 2 பேருமே நிஜமாவே உண்மைதானா கனவா அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாருமே அந்த கமெண்ட் போடுறாங்களே, இந்த ரெக்கக்னிஷன் ஏன் கிடைக்கல இப்போ, ஏன்னா இது பழைய பாட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல பாட்டு நீங்க பாடியிருக்கீங்க, எவ்வளோ ஹிட் சாங்ஸு. அப்போ அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கல, அந்த வருத்தம் இப்போ எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கே அந்த வருத்தம் இருக்குன்னு உங்களுக்கு அந்த வருத்தம் டெஃபினட்டாக ஒர்த்து இருக்க தான் செய்யுது. பட் அதுக்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் மட்டுமே ப்ளேம் பண்ண முடியாது, அந்த யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது, மீடியா சப்போர்ட் பண்ணணுங்க. நான் ரிக்வஸ்டே வைக்கிறேன் மீடியாவுக்கு மட்டும் இல்லை, இந்த எஃப்எம் சேனல்ஸ் இவங்க எல்லாருக்குமே, அவங்க தான் வந்து பாட்டை கொண்டு போயிட்டு சேர்க்குறவங்க மக்கள் மத்தியில். சாதாரண லேமேன் வந்து ஒரு பாட்டு எப்படி கேட்குறாங்க, உட்காந்து இப்போ எல்லா கையிலும் மொபைல் இருக்குது. நாங்கள் வந்த டைமில் எல்லா கையிலும் மொபைல் இல்லை, அவன் எஃப்எம் கேட்டு தான் வேலை செய்வான். எஃப்எம் கேட்கும்போது அந்த பாட்டு வந்து இந்த பாடலை பாடி வருவாங்க. அந்த காலத்தில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதனால தான் எல்லா சிங்கர்ஸ்க்கும் எல்லா சிங்கரை பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. அண்ட் லிரிக் ரைட்டரை பற்றி எல்லாம் தெரிஞ்சு. இன்றைக்கி யார் பாட்டு எழுதுறான்னு யாருக்குமே தெரியுது இல்லை, யார் பாடுறான்னு சுத்தமாக தெரியுதில்லை. பத்தாவது ஒரு பாட்டு 5 பேர் பாடுறாங்க. ஸோ இந்த டைம் கன்சியூமிங்காகவே அதை கட் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷம் பாட்டை கட் பண்ணி பிஜிஎம் கட் பண்ணி 3 நிமிஷமாக போடுறாங்க. ஸோ எல்லாமே கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பாட்டை பாட்டாக விடணும், கம்போசரோட கிரியேட்டரை. இல்லை அந்த பாட்டை போடாதீங்க, கேட்குறது ஒன்று தான். உங்களுக்கு எவ்வளோ டைமிங் தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த பாட்டை போடாதீங்க, சின்ன சின்ன பாட்டத்தை போடுது. ஏன் கட் பண்ணுறீங்க? கிரியேஷனே நீங்கள் கட் பண்ணுறீங்க, கிரியேட் பண்ண மற்ற ஆர்டிஸ்டுங்களுடைய கிரெடிட்ஸை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. ஆனால் மற்ற ஆடு போடுறீங்க, பேசுகிறீங்க, வளவளன்னு பேசுகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது. மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் கொடுக்கணும். நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். இது மூலிமா எல்லா எஃப்எம் சேனல்ஸும் இதை செய்யணும், முக்கியமாக எஃப்எம் செய்யணும். ஏன்னா அதில் தான் நிறைய பேர் வந்து பாட்டை கேட்டு பாட்டை ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. இன்றைக்கி வந்து எண்ணிலடங்காத சாங்ஸ் வருது, ஒரு நாளைக்கு thousands ஆஃப் சாங் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்தையும் அவங்க ப்ளே பண்ண மாட்டாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். வைரலாக சாங்ஸ் தான் போடுவாங்க. எந்த சாங் போட்டாலுமே அதுக்கான கிரெடிட்ஸை கொடுங்க, அப்போ தான் மக்களுக்கு போய் சேரும். இல்லைன்னா எல்லா கிரியேட்டர்ஸுக்குமே அது அழிவு காலமாக போய் சேரும். இந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் பூம் ஆகுது எனக்கான மாதிரி. அது எல்லாருக்கும் எப்பவுமே ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? இதை நம்பி வந்திருக்க எல்லாருக்குமே ஏமாற்றமாக தான் எனக்கு வாழ்க்கை. அது இருக்கக்கூடாது. ஸோ மீடியா ஹேஸ் டு ஹெல்ப் த ஆர்டிஸ்ட். மேம் ரொம்ப நேரமா பாடல இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாட்டு தான் மேம் சோலோ பாட்டு நிறைய பாட்டு அது அவங்க நிறைய பாடி சார் நிறைய பாடிட்டாங்க. உங்களுக்கு கேட்கணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கும்ல மேம்? பார்க்காதீங்க, கண்டிப்பா ஆசை இருக்கும். சார்க்காக நீங்க ஒரு பாட்டு டெடிகேட், உங்களுக்கு நீங்க அவருக்காக பாடணுங்கிற ஒரு பாட்டு நீங்க டெடிகேட் பண்ணுங்க. ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன், நீதானே புன்னகை மன்னன், உன் ராணி நானே, பண்பாடும் பாடகன் நீயே, உன் ராகம் நானே, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். பியூட்டிஃபுல். அதுக்கு கண்டினியூஸா பாடணுமா சார்? இல்ல, அது ஃபீமேல் சொல்லும். இப்போ நம்ம ஜென்ரேஷன் பசங்களுக்கு எப்பவுமே ஒரு பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ ஸ்பாட்டிஃபைன்னு எடுத்தாலும் ஒரு பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கா சார் உங்களுக்கு? உங்களோட ஃபோன்ல பிளேலிஸ்ட்னு ஒன்று அப்படிலாம் இல்லை. நான் ரன்னிங் போகும்போது மட்டும் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுப்பேன். அது வந்து நானே திட்டிக்கிற மாதிரி பாட்டு, மோட்டிவேஷன் பிளேலிஸ்ட். அப்படியா? அப்ப நான் ஒவ்வொரு சிச்சுவேஷனா கேக்குறேன். அப்ப என்ன பாட்டு ஜெனரலா நீங்க லிசன் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? எப்பவுமே நான் காமனா கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அது ராஜாசார் பண்ண திருவாசகம். அது எப்பவுமே நான் கேட்டிருப்பேன். வாக் பண்ணும்போதோ சில ஐ வாண்ட் டு பி ஸ்டே காம் அப்படின்னு சொன்னா அந்த மியூசிக் மட்டும்தான். அது ஐ அம் கம்ஃபர்டபிள் வித் தட். பட் இப்ப டவுனா இருக்கும்போது அதுவும் அந்த மாதிரி நிறைய பாட்டுலாம் கேட்க மாட்டேன். அது மாதிரிலாம் கேட்க மாட்டேன். ஐ வாண்ட் லிசன் டு மியூசிக். இனி எதுவும் கேட்க மாட்டேன். ஏதாச்சும் பாட்டு இப்போ எனக்கு தேவை பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த பாட்டை போட்டு கேட்பேன், கேட்டுட்டு I'll do that. That's all. மறுபடி உட்காந்து பாட்டு கேட்குற பழக்கம் எனக்கு இல்லை. எங்க ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் வந்து எங்க கிட்ஸோட பிளேலிஸ்ட் தான் இருக்கும். என்னோட பிளேலிஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான், திருவாசகம் மட்டும்தான். இப்போ உங்களுக்கும் இல்லையா மேம்? இல்லை, நான் வந்து நிறைய மெலடிஸ் கேட்பேன். இளையராஜா சார்து, ரஹ்மான் சாரோட மெலடிஸ் கேட்பேன். ஸோ அப்படி போடுவேன். இல்லைன்னா வந்து இவர் பாடினது ஏதாவது இதில் இருக்கும், இவரோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஹரிஹரன் சார் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
நான் வந்து ட்ரை பண்ணும்போது அறிவேன் சார் கசல்ஸ் நான் போட்டு கேட்டே போவேன். அது மாதிரி நல்லா இருக்கும். திருவாசகம் மாதிரியே இருக்கும் அதுவும். இப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன் உங்களோட இது பாட்டு அவங்களுக்கு ஃபேவரட்னு. உங்களுக்கு நீங்க கண்டிப்பா அதெல்லாம் இல்லை, எல்லா பாட்டும் சேம் தான் சொல்லுவீங்க. பட் ஸ்டில் விச் இஸ் யோர் பர்சனல், மேபி அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கலாம், ஏதாச்சும் ஒரு பாட்டு விச் இஸ் வெரி பர்சனல் டு யூ? நான் எப்பவுமே ஸ்டேஜில் பாடுற பாட்டு ஃபர்ஸ்ட் சாங்னு ஒரு சாங் பாடுவேன் இல்லையா, அந்த பாட்டுக்கு தான் மழைத்துளி தான். எப்பவுமே கான்சர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் சாங்காக பாடுவேன். எல்லாருமே அவங்க பாடின பாட்டு தான் பாடுவாங்க, ஆனால் எனக்கு இந்த பாட்டு தான் பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு கலைஞனோட வழி இருக்குது, நிறைஞ்ச ஒரு பாட்டு. நானும் அந்த ஃபேஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு வார்ம் அப் பண்ணுற மாதிரி எனக்குள்ள இருக்கிற மியூசிஷனை முதல்ல வெளியே கொண்டு வந்துடணும், அப்புறமா தான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காகவே ஒரு புல்லிங் ஃபேக்டரியாக அந்த பாட்டை போடுவேன். நாட் டு புல் த க்ரௌட், டு புல் மை செல்ஃப். ஏன்னா வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட் நம்புறத பாட்டே அந்த பாட்டில் பாடி ஆரம்பிப்பேன். ஸோ அந்த பாட்டு எப்பவுமே க்ளோஸ் மை ஹார்ட். தண்ணியில மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை, என் கண்ணீரை ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. ஹோ மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரு, விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீரு. பியூட்டிஃபுல் சார். மேம் உங்ககிட்ட தான் கேட்கணும், இப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் சொன்னீங்க, இந்த பாட்டு இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ டவுனாக இருந்த ஒரு மொமெண்ட், அதுக்கப்புறம் நிஜமாக நம்பவே முடியலங்கிற ஒரு மொமெண்ட், அவர் ஒரு இடத்துல பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ஒரு ஜேர்னியில். இந்த ஜேர்னி, அவரோட ஜேர்னி எப்படி பார்க்குறீங்க? சத்யன் சார் ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஒரு ஆஸ் அ சிங்கர் எங்கே பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அவர் வந்து he deserves the top பொசிஷன். அவர் வந்து இஸ் அ வெர்சடைல் சிங்கர். ஸோ எனி சாங் அவரால் பாட முடியும். நான் தான் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் சரி அவரை வந்து யூ டிசர்வ் மோர் அண்ட் மோர்னு தான் சொல்லுவேன். ஸோ அவருக்கு நான் ஆக்சுவலி பார்த்தா எனக்கு வந்து ஐ வில் நாட் ஸ்டிக் டு சம் இது. நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கீப் மூவிங், யூ ஹாவ் டு கீப் பீட்டிங் யுவர் செல்ஃப். லைக் அது உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கணும். உங்களோட இப்போ இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு திருப்பி ஓவர்டேக் பண்ணும். ஸோ யூ ஹாவ் டு என்ன சொல்ல, ஓவர்டேக் யுவர் செல்ஃப் இன் த நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் எப்போ இருந்தாலும் யூ டிசர்வ் மோர்னு தான் சொல்லுவேன் அவர்கிட்ட. ஆல்வேஸ் ஈவன் என்னோட கமெண்ட்ஸில் கூட நிறைய போட்டது எல்லாமே நான் சொல்லுவேன், யூ டிசர்வ் மச் மோர். ஸோ நான் அவரை வந்து பார்க்கணுன்னா ஐ வில் see him as the topmost singer அந்த மாதிரி. அண்ட் he also like கம்போசஸ் பியூட்டிஃபுல்லி, நிறைய சாங்ஸ் பியூட்டிஃபுல்லாக. அது விழித்திரு மூவிலலாம் ரொம்ப அழகான சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய பண்ணி வச்சிருக்காரு, நிறைய ஈவன் சொசைட்டிக்கு தேவையான சாங்ஸ் கூட நிறைய சோஷியல் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி சாங்ஸ். ஸோ அது எல்லாமே வெளியில் வரணும். நிறைய கம்போஸிங்கும் அவர் பண்ணணும். ஏன்னா நான் அதுவுமே ஐ வில் சே லைக் ஹீஸ் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும் அவரோட மியூசிக் கம்போசிஷன்ஸ். ஸோ அதுவும் கண்டிப்பாக வெளியில் வரணுன்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக அவங்களோட ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு உங்களோட ஆசை என்ன சார்? உங்களை நீங்கள் இப்போ டாப் மோஸ்ட் சிங்கர்னா அது எப்படி வேணா இருக்கு. எனக்கு டாப் லோன்லாம் கிடையாது, எனக்கு பாடணும், பாடணும், அவங்க ஜாலியா பாடிட்டே இருக்கணும். இங்க டாப் லோன்லாம் ஒண்ணுமே கிடையாது, பாடுங்க அவ்வளவுதான். I want to be a singer. பட் ஒரு ரெகக்னிஷன் சொல்லும்போது என்ன மாதிரி ஒரு ரெகக்னிஷன் வேணும்? மேபி அது ஸ்டாரா இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ சத்யன் பாட போறாருன்னு சொன்னா மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வரணும் ஷோக்கு. அந்த நிலைமை எனக்கு கிடைச்சா எனக்கு போதுமானது. அது எனக்கு இல்லை, அதுதான் நான் ஆசைப்பட்டேன். நான் இப்போ ஷோன்னு கேட்கும்போது உங்கள் பேரை சொன்னால் யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில மூஞ்சி முன்னாடி சொல்ல மாட்டாங்க, பட் உண்மை நமக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் எந்த சீசனில் வந்தீங்கலாம் கேட்பாங்கள்ல. ஸோ அந்த நிலைமை இருக்கக்கூடாது, ஒரு ஆர்டிஸ்ட் தேவையானது கிடைக்கணும். அண்ட் அதனால தான் இந்த ரெக்வஸ்ட் நான் உங்களுக்கு வச்சேன், மீடியா ஹேஸ் டு ஹெல்ப் ஆர்டிஸ்ட். எஸ் சார், அண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் சார். இப்போ அப்படியே அது மக்கள் பண்ணுதுங்க, மீடியா அப்புறம் தாங்க வந்திருக்கு. மக்கள் பண்ணாங்க, அவங்க கையில இருந்து மொபைல் ஃபோன் வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணி இவன் ஏன் பையமாக்குறான், இவன் ஏன் தம்பிமாக்குறான், இவன் வரணும்னு அவங்க நினைச்சு பண்ணுதுங்க. எப்பவுமே வந்து உல்டாவா நடக்கும். எனக்கு வந்து இப்போ உல்டாவா நடந்திருக்கு, அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு. நீங்க தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க. யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் மீடியா. அண்ட் இப்போ வந்து உங்ககிட்டே அவங்க திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க, போய் பாருங்க இவனை பாருங்க அப்படின்னு. நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் அவங்களுக்கு சொல்லுவேன். இப்போ 2 பேருமே ஒரு இடத்துல விட்டு கொடுக்காம பேசுறீங்க இல்லையா சார்?
எப்படி உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப், இவரோட லவ் லாங்குவேஜ், இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் சொல்றாங்க லவ் லாங்குவேஜ் எல்லாம் சொல்றாங்க. அதான் அந்த லவ் லாங்குவேஜ் தெரியல, இப்ப நிறைய பேசுறாங்க அதை பத்தி, ஹவு டு எக்ஸ்பிரஸ் லவ் லாங்குவேஜ். எங்களுக்கு அது அப்படிலாம் ஒன்னும் யோசிச்செல்லாம் பண்றது இல்ல. we are like ரீல்ஸ்ல வரது எல்லாமே நாங்க ரெகுலரா பண்றதுதான். இந்த லவ் ரீல்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வரும் பாத்தீங்களா, அது நாங்க ரெகுலரா பண்ற விஷயங்கள் தான். அப்ப என்ன நம்ம பண்றதுல ரீல போட்டு சரி, நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து we are நிறைய we speak about the future, அவரோட லைஃப், கரியர், ஸோ அந்த மாதிரி பேசுவோம். அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு. அவங்களும் டெய்லி நடக்கிறது என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க காலேஜில் நடக்கிறது டெய்லி இது நடந்துச்சு, இவங்க வந்தாங்க, இது பேசினாங்க, நான் இதை பண்ணேன், நானும் அதே செஞ்சுன்னு அதை மாற்றி மாற்றி செய்வேன். அது ரெகுலரா இருக்கணும்னு நினைக்கிறேன். கால் பண்ணலன்னா இங்கேருந்து கால் வந்துடும், நான் தான் உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அந்த மாதிரி we keep இன் கான்டாக்ட். அதே மாதிரி நிறைய பேசுவோம், we discuss. என்ன சொல்ல, அந்த ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ் தேர். நான் வாயில சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, என்னோட பார்வை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ மூட் ஆஃப்ல இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி லவ்ல வந்து மோர் தென் லவ், ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவரும் அது எப்பவுமே சொல்லுவார். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சத்யன் கிட்ட பார்த்ததும் அந்த ரெஸ்பெக்ட் தான். இப்போ வரைக்கும் ஹி ஹாஸ் தட் ஹைட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான் லவ். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும். அண்ட் we are பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 19 years old சின்ன பசங்கள்ல இருந்து இப்போ இவ்வளோ மெச்சூர்டா you're here, how does that feel? அப்பதான் இப்ப இருக்காங்க கூட. Yes, அதான் இப்போ வரைக்கும் அந்த 26 years of journeyல what is the thing that make you happy? உங்க ரெண்டு பேரும் எங்க 2 பேருக்கு காமனானது மியூசிக் எல்லாம். அண்ட் லாஸ்ட் எங்களுக்காக ஒரு சாங் 2 பேரும் சேர்ந்து. ஊரை விட்டு எங்கேயோ வேற இருந்து நிக்கிற கூடு தந்த கிளி பெண்ணு உன்னாலத வாழுற, கூறப்பட்ட சிலதான் வாங்க சொல்லி கேக்குற, கூடு விட்டு கூடு பாயும் காதலால சுக்குற, கடவுள் கிட்ட கருவற கேட்ட ஒன்ன சுமக்கவா, உதிரம் முழுக்க உனக்கேதான் எழுதி கொடுக்கவா, ஓ மையிட்ட கண்ணே உன்ன மறந்தா இருந்தே பூவே. இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்காருல்ல சார், உங்களுக்கு ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? டைமிங் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய அட்வைஸ் கொடுத்திருப்பீங்க நீங்க தான். நல்ல ஷர்ட் போடு, நல்ல ஷர்ட் போடு, தயவுசெய்து ஒரே பேண்ட் திருப்பி போடாத. ஆமா, பிளாக் டி-ஷர்ட்டே வாங்காதீங்க திருப்பி. I have different types of black t-shirts. Be as you are. எப்பவுமே இருக்கிற மாதிரி அவர் அப்படிதான் இருப்பாரு. So I need not tell அவருக்கு. ஸோ நான் இன்டர்வியூ பண்ண மாட்டேன், பயந்தே இருப்பாங்க, இவன் என்னத்த பேச போறானோ, ஏதாச்சும் வாயில மனசுக்கு தான் சொல்றானே அப்படின்னு. எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, அவ்வளவுதான். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். Thank you so much. Thank you.